ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கிடைச்ச மயில் தண்டு கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வெறும் கீரை போட்டு கடைசல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கீரையெல்லாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் அதில் வந்து சாம்பார் வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸில் கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். அதோட தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் குழம்புளத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அப்படியே திறந்து வச்சு வேக வச்சுருங்க. சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா மட்டும் தாளித்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி மண்சட்டியில் நம்ம மத்து வச்சு கடைஞ்சி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுவும் நம்ம மாடி தோட்டத்து கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்கானிக்காக செய்கிறது வந்து கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணியிருக்கேன். அப்புறம் சுட சுட சாப்பாடு, அப்புறம் அப்பளம் வறுத்துட்டேன். இதான் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டு லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.